சென்னையில திருவொற்றியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் யாகமா என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல் வைத்து நடத்தி கொண்டிருந்த ஒரு அம்மா எவனோ மந்திரம் பண்ணிட்டா. ஹோட்டல் எல்லாம் நஷ்டமாயி அவர்கள் செய்த எல்லா உணவுலையும் கத்தையா மூடி ஹோட்டல் எல்லாம் மூடிட்டாங்க. இப்ப அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போயிடுச்சு. தெருவுல வந்துட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த அம்மாவுக்கு படிப்பறிவு இல்ல. அந்த அம்மா எந்த பைபிள் காலேஜோ படிப்போ ஸ்கூல் பக்கமே சின்ன வயசுல இருந்து போனது கிடையாது. அந்த நேரத்துல ஒரு வீட்டுல கூப்பிட்டு அந்த அம்மா கடைக்கலம் கொடுத்தா. அந்த வீட்டுல நடந்த ஒரு குடும்ப ஜெபத்துல இந்த அம்மா போய் உட்கார்ந்தாங்க. இந்த அம்மாவுக்குள்ள ஒரு ஆர்வம், ஏன் நம்ம ஆசீர்வாதமா மாறக்கூடாது, ஏன் நம்ம ஆண்டவரை குறித்து தெரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு நாள் காலையில எழுந்து மாடியில போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே நோக்கி கூப்பிட்டாங்க. ஒரு அக்கினி இறங்கியச்சு. வானத்திலிருந்து ஒரு மின்னல் போல அந்த அம்மாவுடைய ஒட்டம்புல தாக்கியது. அவ்வளவுதான் பாருங்க. ஒரே ஒரு ஜெபம், ஒரு மின்னல் போல ஆவியானவர் இறங்கினார். அன்றையிலிருந்து அந்த யாகமா என்கிற அந்த மகளுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசன அபிஷேகமும் பிசாசுகளை துரத்துகிற வல்லமையும் செயல்பட ஆரம்பித்தார். இந்த அம்மா அதுக்கு பிறகு ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. பக்கத்துல இருக்கிற நடக்க முடியாத ஒரு 3 வயசு பிள்ளைய சுகமாக்கிட்டாங்க. அந்த அம்மா போய் அந்த மார்க்கெட் எல்லாம் அதுல சொல்லி அந்த மார்க்கெட்ல இருந்து ஒரு 20 பேர் வந்தாங்க. அந்த 20 பேருக்காக ஜெபிக்கும் போது பேய்கள் ஓடியது. இப்படி ஒண்ணுமே இல்லாத அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில பிசாசுகளை துரத்துகிற வல்லமையை வைத்து தீர்க்க தரிசனம் உரைக்கிற வல்லமையை வைத்து ஆண்டவர் அந்த அம்மாவை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் கொண்ட சபை? 3000 பேர் கொண்ட சபையை கட்டினாங்க. ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு அம்மாவை 1000 ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி அவங்க கைகளில் இருந்த பிசாசுகளை துரத்துகிற ஒரு அக்கினி. அந்த அம்மா இரவு கூட்டங்களை நடத்தும் போது அந்த இரவு கூட்டங்கள்ல அந்த அம்மா சேர் போட்டு உட்கார்ந்துப்பாங்க. ஜனங்கள்லாம் அப்படியே வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த அம்மா என்ன பேசுவாங்க. அந்த அம்மா கண்களை மூடி சரியா சொல்லுவாங்க. அதோ அந்த பச்சை கலர் சொக்கா, கர்த்தர் உனக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார், ஆண்டவர் உனக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படி வார்த்தைகளை கொடுக்கும்போது அந்த அம்மா திடீரென்று சொன்னாங்க, ஒரு மகன் இருக்கிறான், அவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமா அவருக்கு பேசினாங்களா. ஆண்டவர் உன்னை இந்த ஆண்டு 13 தேசங்களுக்கு கொண்டு போவார். அந்த நபரால நம்பவே முடியல. எப்படி 13 தேசங்கள் ஆண்டவர் கொண்டு போவார் நம்பவே முடியல. ஆனா ஆண்டவர் தம் சொன்னதை நிறைவேற்றினார். 13 தேசங்களுக்கு அந்த நபரை கொண்டு போனார். அந்த நபர் தான் சாம் ஜபதுரை. 13 தேசங்கள் ஆண்டவர் அந்த அம்மா சொன்ன மாதிரியே கொண்டு போனார். நல்லா கேளுங்க சிஸ்டர், எந்த பைபிள் காலேஜ் போல பைபிள் படிக்கல. ஆனா அந்த அம்மா மேல ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு வல்லமை. ஜனங்களை பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொல்றார், அவருடைய உள்ளத்தை பார்க்கும்போது அவருடைய பிரச்சனைகள் என்ன, அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது உள்ள என்ன பாவங்கள் இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையில என்ன தேவை என்று கண்ணை மூடினா பரலோகம் திறக்கும். ஆண்டவர் சொல்வது அப்படியே அந்த அம்மா மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. பல லட்சங்களுக்கு அந்த அம்மா ஆசீர்வாதமா இருந்தாங்க. சிஸ்டர் பிரதர், இன்னைக்கு கர்த்தர் உங்களை அப்படிதான் அபிஷேகிக்க விரும்புகிறார். உங்க மேல அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை ஊற்ற விரும்புகிறார். நீங்கள் விரும்புறீங்களோ இல்லையோ அதெல்லாம் கர்த்தருக்கு இன்றைக்கு தேவையில்லை. கர்த்தர் தம் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தம் வைராக்கியத்தோடு எழும்பிட்டார்னா ஒரு விருப்பம் இருக்குதோ இல்லையோ தமது வல்லமையை உன்மேல ஊற்றுவார்.